This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக் கார், ஸ்மார்ட் ஃபோன் விலை பாதியாக குறையலாம். நிர்மலா சீதாராமன் சென்னை அசத்தலான விஷயம். நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்ய நிதிநியல் மசோதாவில் 35 திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த 35 மாற்றங்கள் நாட்டின் பொருளாதாரம், ஏற்றுமதி, வர்த்தகம் ஆகியவற்றின் பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்கப்படக்கூடியது என்றால் மிகையில்லை. செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட நிதி மசோதாவில் கொண்டுவரப்பட்ட 35 திருத்தங்கள் சுங்க வரிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு, உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் நாட்டின் வணிக சூழலை மேம்படுத்துவதற்கு, நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் உதவும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த 35 திருத்தங்களில் மிக முக்கியமானது சுங்க வரியை ஒழுங்குபடுத்துவதுதான். 7 பிரிவுகளுக்கு சுங்கவரி விதிகளை அரசு நீக்கியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் வரி முரண்பாடுகளை சரி செய்வதற்கும், உள்நாட்டு தொழில்களுக்கான உள்ளீட்டு செலவுகள் அதாவது உற்பத்தி செலவுகளை குறைத்து நிறுவனங்களின் நிதி சுமைகளை குறைப்பதற்கும் கொண்டுவரப்பட்ட முக்கிய திருத்தமாக இருக்கும் என அறிவித்துள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் செஸ் அல்லது கூடுதல் கட்டணம் ஆகிய இரண்டில் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டுமே உட்படுத்தப்படும் என்று இந்த மசோதாவில் அறிவிக்கப்பட்ட மற்றொரு முக்கிய விதியாகும். இதன் மூலம் இரட்டை வரி விதிப்பை குறைத்து நியாயமான இறக்குமதி முறைகளை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு இரு முக்கியமான துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் முயற்சியில் மத்திய அரசு எலக்ட்ரிக் வாகனங்களின் பேட்டரிகள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் 35 வகையான மூலதன பொருட்களுக்கு, மொபைல் போன் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் 28 வகையான பொருட்களுக்கும் மத்திய அரசு சுங்கவரி முழுமையாக விலக்கியுள்ளது. இதன் மூலம் அடுத்த 6 முதல் 8 மாதத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் எலக்ட்ரிக் கார் மற்றும் ஸ்மார்ட் போன் விலை பெரிய அளவில் குறைய வாய்ப்புள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியியல் மசோதாவை தாக்கல் செய்யும் போது இந்த சீர்திருத்தங்கள் சர்வதேச வர்த்தகம் மற்றும் முதலீட்டு விதிமுறைகளுடன் ஒத்துப்போவதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்திய அரசு நியாயமான விதி விதிப்பு கட்டமைப்பு கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது ராஜ்யசபாவின் ஒப்புதல்களுக்காக அனுப்பப்பட்டு உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.